தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திணிக்கப்படும் தெலுங்கு மொழி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, திருவண்ணாமலை கோவிலில் தெலுங்கு மொழியை திணிக்கக்கூடிய வேளையில் இந்து அறநிலைத்துறை ஈடுபட்டுள்ளார்கள். தமிழர்களின் உயிர் மொழியான தமிழை அழிப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பல வடிவத்தில் வேலை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்தியை திணிக்க முற்படுவதும் தற்போது தமிழர்கள் மத்தியில் தெலுங்கை திணிக்க முற்படுவதுமாக ஆங்காங்கே கச்சிதமாக இந்த ஆட்சியாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். அப்படித்தான் திருவண்ணாமலை கோவிலில் முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் தெலுங்கு மொழியை கட்டாயமாக திணிக்கக்கூடிய வேளையில் கோவில் நிர்வாகம் ஈடுபட்டிருக்குங்க. இந்த செயலுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர் சுனந்தா தாமரைச்செல்வன் அவர்கள், என்ன கொடுமை இது, தமிழர் நாட்டில் இந்தி போலவே தெலுங்கும் திணிக்கப்படுகிறதா, திருப்பதியை தாரை வார்த்த மாதிரி திருவண்ணாமலையையும் தாரை வார்த்து விடாதீர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்களே என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே போல தமிழன் சத்யா என்ற சகோதரர் என்ன கொடுமடா இது, தமிழருக்கான சொந்த மண்ணிலேயே தெலுங்கு திணிக்கப்படுகிறது, திருப்பதியை தாரை வார்த்த மாதிரி திருவண்ணாமலையும் தாரை வார்க்க போகிறோமா இல்ல தடுக்க போகிறோமா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா இந்தியை திணித்தது போலவே தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழியை திணிக்கும் வேளையில் ஈடுபடும் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.